ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கங்க. கருவேப்பிலை சாத பொடி இன்றைக்கி என் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு இதை தான் செஞ்சு கொடுத்தேன். எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாங்களா? கடுகு, வெந்தயம், தனியா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம், கருவேப்பிலை நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு, பூண்டு அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து ஆற வச்சுட்டு, மிக்ஸி ஜாரில் நம்ம அதை அரைக்கணும். மழை அரைக்காமல் கொஞ்சம் குறைன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுட்டு, இன்னொரு கடாய் எடுத்து எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் எல்லாம் கிள்ளி போட்டு, இந்த அரைச்ச பவுட்ரையும் எண்ணெயில் போட்டு, பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதங்கினதும் சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணி, தேவையான அளவு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, நல்லா இருக்குது, வாசனையாக நல்லா இருந்தது. ஸ்கூலுக்கு அதை தான் நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். தொட்டுக்க சைட் டிஷ் வந்து கருணக்கிழங்கு, வாழைக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை சாதம் பிடிக்கி என்கிட்ட உருளைக்கிழங்கு இருந்து உருளைக்கிழங்கு வறுவலும் முட்டை ஆம்லேட்டும் செஞ்சு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்துருக்கேன். சாப்பிட்டு வராங்களா என்னென்னு தெரியல. இதான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்துருக்கிறது. நல்லா இருந்தது எனக்கு சாப்பிட்டு பார்க்கும்போது.